கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 89:13 வசனம். உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. கிருபா என்ற சகோதரி பியானோ இசை வல்லுநராக தனியாக அல்லது பக்கவாத்தியம் இசைப்பவராக பியானோவை வாசித்து பல இடங்களுக்கு சென்று இசை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்னும் பேராவல் உள்ளவளாக இருந்தாள். பியானோ இசைப்பது முக்கிய பாடமாக கொண்டு பயிற்சி பெற்று கொண்டிருந்த பொழுது அவளது வலது கரத்தின் தசைகளில் தளர்ச்சி ஏற்பட்டது. அதனால் தனியாக பியானோவை இசைப்பதற்கு இயலவில்லை. வலதுகரம் மிகவும் பலவீனம் அடைந்தது. இதனால் இசை வரலாறும் இலக்கியமும் என்ற பாடத்தில் தான் பட்டம் பெற முடிந்தது. பல ஆண்டுகள் தேவனை விட்டு பின்மாற்றம் அடைந்தாள். ஒரு நாள் தேவன் அவள் அண்டை நெருங்கி வருவதை அவள் உணர்ந்தாள். மீண்டும் ஆண்டவரை சார்ந்து கொண்டாள். இறுதியாக அவளுடைய வலது கரம் பலனடைந்தது. எனவே மீண்டும் பியானோவை இசைத்தாள். இப்பொழுது நான் என்னுடைய புகழுக்காக அல்ல, தேவனுடைய மகிமைக்காக இசைக்க முடியும். அவருடைய ஓங்கிய கரம் என் ஆவிக்குரிய வாழ்வை புதுப்பித்தது என்று கூறினாள். எய்ப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலரை ஓங்கிய புயத்தினால் விடுவிப்பேன் என்று தேவன் மோசேயிடம் வாக்கு பண்ணியிருந்தார். அவருடைய ஜனங்கள் பல முறை கலகம் செய்து விசுவாசம் இல்லாதவர்களாக இருந்த போதிலும் தேவன் தாம் வாக்கு தத்தம் பண்ணினதை அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர் என தாவீது ராஜா சொன்னது போல நமக்காகவும் அவருடைய புயம் செயல்படுகிறது. தம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் அவர் தம் சித்தத்தை நிறைவேற்றுவார். உங்கள் பிரச்சனைகள் ஏதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. தேவ பலன் உங்களுக்கு பின்னும் அவருடைய கரங்கள் உங்களுக்கு கீழும் இருப்பின் உங்களுக்கு முன் வருவது எதையும் நீங்கள் சந்திக்க முடியும், சத்துருக்களை ஜெயிக்க முடியும். நாம் அவரது வல்லமையான புயத்தின் மீது விசுவாசம் வைப்போம், ஜெயம் எடுப்போம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, உம்முடைய வல்லமையான புயத்தினால் என்னை அனுதினமும் காத்தருளும். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதையில் வழிநடத்தும். உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளெஸ் யூ.